நடுவண் அரசு திரட்டும் வரிகளில் மாநிலங்களுக்கு உரிய 50 விழுக்காடு பங்கை உடனடியாக வழங்க வேண்டும் என நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தற்போது வாக்குறுதி அளிக்கப்பட்ட 41 விழுக்காட்டுக்கு மாறாக 33.1 விழுக்காடு மட்டுமே பணப்பகிர்வு கிடைப்பதாக தெரிவித்துள்ளார். அம்ருத் 2.0 திட்டத்தைப் போலவே இந்தியாவின் மிகவும் நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதால் தனித்துவமான ஒரு நகரமயமாக்கல் திட்டத்தின் தேவையை எடுத்துரைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், காவிரி, வைகை, தாமிரபரணி ஆறுகளுக்கும் கிளீன் கங்கா போன்ற ஒரு திட்டம் தேவை எனவும், இந்திய ஒருமைப்பாடு மற்றும் மாநிலங்களின் பெருமைக்காக திட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் பெயர்கள் சூட்டப்பட வேண்டும் எனவும் நிதி ஆயோக் கூட்டத்தில் தான் வலியுறுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையை எப்போதும் போராடி வாதாடி வழக்கு போட்டு பெற வேண்டிய நிலைமையில் இருப்பது கூட்டாட்சி இந்தியாவுக்கு அழகல்ல என்பதை தான் சுட்டிக்காட்டியதாகவும், தமிழ்நாட்டுக்கான கல்வித் தொகையை விடுவிப்பதில் நடுவண் அரசு ஒரு தலையாக கட்டுப்பாடு விதிக்காமல் தாமதமின்றி பணத்தை விடுவிக்க வலியுறுத்தியதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.